டோனி ஸ்டார்க் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட எண்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப் போடுறது மூலியமா தன்னோட உயிரை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து லைட்டா கண்கலங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான சோல்ஜர் இந்த இடத்துல கண்கலங்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கான்னு நம்ம நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீவுக்கு டோனி ஒரு டீபஸ்ட் ஐடியல் சாக்ரிஃபைஸ் பர்சனா மாறி இருப்பாரு. ஏன்னா கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவில வந்து பாத்தீங்கன்னா தான் உயிரை இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு முன் வரா மாதிரி கிரானைட் மேல அவர் போய் விழுந்து அதை வந்து கவர் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா அவெஞ்சர்ஸ் மூவில வந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் டோனி ஸ்டார் கிட்ட உங்ககிட்ட ஆர்மர் இருக்கு, அது மூலியமா நீ உன்னை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் வந்து பர்சனலான கான்ஃபிளிக்டா இருக்காது. சோ அது வந்து ஒரு பிலாசாபிக்கலா இருக்கும்னு சொல்லலாம். லைக் ஐடியல் விசஸ் பிராக்மேட்டிசம். சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா டோனியோட ஃபைனல் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த டிபேட்டையுமே க்ளோஸ் பண்றது மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கொடுத்து தான் இந்த இடத்த எல்லாருமே காப்பாத்திருக்காரு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்திருக்கும். சோ இந்த இடத்துல ஸ்டீவோட டியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீஃப் மாதிரி மட்டும் இல்லாம அவரோட broken friendship குள்ள இந்த சின்ன கில்ட்டாவே அவருக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க அவெஞ்சர்ஸா இருக்கக்கூடிய எரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுமே இந்த இடத்துல அவர் தெரிஞ்சிருக்கும். சோ அந்த இடத்துல ஜஸ்ட் அவர் டோனிக்காக மட்டும் ஆடாம அந்த இடத்துல உண்மையிலேயே டோனி யாருன்ற ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நமக்கு வெளிக்காட்டுற விதமா தான் அவர் கண் கலங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க.